வணக்கம். ஹசார்டை கண்டிருத்தலும் தவிர்த்தலும் என்ற இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். பணியிடத்தில் நமக்கு என்ன ஹசார்டஸாக இருக்கலாம் என்று அறிந்து கொள்வதும் சரியான ஆரோக்கியத்தையும் சேஃப்டியையும் உறுதி செய்ய இவற்றை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதையும் அறிந்து கொள்வது முக்கியமானதாகும். அதை அறிய அமர்விற்கு செல்வோம். இந்த அமர்வின் நோக்கங்களை இப்போது பார்க்கலாம். இந்த அமர்வின் முடிவில் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் அதன் வகைகளை கண்டறியவும், ஆக்குபேஷனல் ஹெல்த் மற்றும் சேஃப்டி நடவடிக்கைகளை விவரிக்கவும் உங்களால் முடியும். முதலில் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் என்பது காயம் அல்லது உடல் நலக்குறைவு, சொத்துக்களுக்கு சேதம், ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட்டுக்கு தீங்கு அல்லது இவற்றின் கலவையின் அடிப்படையில் தீங்கு விளைவிக்கும் சாத்தியமுள்ள மூலக்காரணம் அல்லது சூழ்நிலை என வரையறுக்கப்படுகிறது. பல்வேறு வகையான ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் உள்ளன. அவை பிசிக்கல் ஹசார்ட்ஸ், கெமிக்கல் ஹசார்ட்ஸ், பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ், physiological hazards, psychological hazards, mechanical hazards, electrical hazards, ergonomic hazards. இந்த ஆபத்துக்கள் ஒவ்வொன்றும் என்ன என்பதை பற்றி நாம் இப்போது அறிந்து கொள்வோம். physical hazards பின்வரும் ஆபத்துகளை கொண்டுள்ளது. நாய்ஸ், ஹீட் மற்றும் கோல்ட் ஸ்ட்ரெஸ், வைப்ரேஷன், ரேடியேஷன் ionizing and non-ionizing, illumination. Chemical hazards ஆபத்துகளில் inflammable, explosive, toxic, corrosive, radioactive ஆகியவை அடங்கும். Biological hazardகளில் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, plant pest, infection. பிசியாலஜிக்கல் ஹசார்டுகளில் பின்வருவன அடங்கும். வயது மூப்பு, பாலினம், உடல்நலக்குறைவு, உடல் நலமின்மை, சோர்வு. சைக்காலஜிக்கல் ஹசார்டுகளில் பின்வருவன அடங்கும். ராங் ஆட்டிடியூட், ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், அன்ஸ்கில்ட் அப்ரோச், தீயொழுக்கத்தில் ஆப்சன்டீசம், டிசொபீடியன்ஸ், அக்ரெசிவ் பிஹேவியர் ஆகியவை அடங்கும். விபத்துக்கான வாய்ப்பு, எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ், வயலன்ஸ், புல்லியிங், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். மெக்கானிக்கல் ஹசார்டில் பின்வருவன அடங்கும். அன்கார்டட் மெஷினரி, ஃபென்சிங் இல்லாமை, சேஃப்டி டிவைஸ் இல்லாமை, கட்டுப்பாட்டு கருவி இல்லாமை. மேலும் சில இயந்திரம்சார் ஆபத்துகள் உள்ளன. அவை பணியிட தளத்தில் வெறுங்காலுடன் பணிபுரிதல், கைப்பிடி இல்லாமல் ஃபைலை பயன்படுத்துதல், வெட்ஜ் இல்லாமல் சிசல் ஹெட்டை பால் பீன் ஹேமர் அடித்தல், பாக்கெட்டில் திறந்த நிலையில் கூர்மையான முனையுடைய ஸ்கிரைபர் வைத்திருத்தல், மஷ்ரூம் ஹெட்ஸ் சிசல் கொண்டு உலோக மேற்பரப்பை சிப்பிங் செய்தல், சேஃப்டி காகல்ஸ் இல்லாமல் உலோக பரப்பை செதுக்குதல், சேதமடைந்த ஸ்லிங்ஸ்களுடன் அதிக லோடை தூக்குதல், அருகில் மக்கள் பணிபுரியும் போது லோடை தூக்குதல், சஸ்பெண்டட் லோட் கீழே நிற்றல். எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்ஸ், நோ எர்த்திங், ஷார்ட் சர்க்கியூட், கரண்ட் லீக்கேஜ், ஓப்பன் வயர், ஃபியூஸ் இல்லாமை அல்லது கட் ஆஃப் கருவி இல்லாமை. எர்கோனாமிக் ஹசார்டுகளில் பின்வருவன அடங்கும். மோசமாக கையாளும் நுட்பம், இயந்திரங்களின் தவறான அமைப்பு, தவறான வடிவமைப்பு, மோசமான பராமரிப்பு, மோசமான நிலை, தவறான கருவிகள். இப்பொழுது சேஃப்டி குறித்து தெரிந்து கொள்வோம். சேஃப்டி என்பது ஹார்ம், டேஞ்சர், ஹசார்ட், ரிஸ்க், ஆக்சிடென்ட், இன்ஜுரி,
அல்லது டேமேஜ் ஆகியவற்றிலிருந்து விலக்கு அல்லது பாதுகாப்பை குறிக்கிறது. இப்பொழுது நாம் ஆக்குபேஷனல் ஹெல்த் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பார்ப்போம். ஆக்குபேஷனல் ஹெல்த் மற்றும் சேஃப்டி என்பது ஒரு கம்பெனி சீரான மற்றும் வெற்றிகரமான செயல்பாட்டின் ஒரு முக்கிய அம்சமாகும். மேலும் இது எம்ப்ளாயீஸ் சேஃப்டி மற்றும் ஹெல்த் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது ஆர்கனைசேஷனல் எஃபெக்டிவ்னஸ் ஒரு உறுதியான காரணியாகும். இது ஆக்சிடென்ட் ஃப்ரீ இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டை உறுதி செய்கிறது. எம்ப்ளாயீஸ்களின் சேஃப்டி மற்றும் வெல்ஃபேர் சரியான கவனம் செலுத்துதல் மதிப்புமிக்க வருமானம் கொடுக்கும். ஆக்குபேஷனல் ஹெல்த் மற்றும் சேஃப்டி எம்ப்ளாயீஸ்களின் மன உறுதியை மேம்படுத்த உதவுகிறது. ஆப்சென்டீசம் ஐ குறைத்தல், உற்பத்தியை மேம்படுத்துதல், வேலை தொடர்பான காயங்கள் மற்றும் நோய்களின் சாத்தியத்தை குறைத்தல், தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் வழங்கப்பட்ட சேவைகளின் தரத்தை அதிகரித்தல். இதுவரை நாம் கற்றுக்கொண்டது ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் மற்றும் அதன் வகைகள், ஆக்குபேஷனல் ஹெல்த் மற்றும் சேஃப்டி நடவடிக்கைகளை விவரித்தல். ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் மற்றும் அதை தவிர்ப்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வளவுதான். நீங்கள் அனைத்து கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திக்கலாம்.